அண்மைச் செய்தி. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிக கொடி கம்பங்கள் அமைக்க அனுமதி கட்டாயம் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். இந்த சட்டம் எப்பொழுது முதல் அமலுக்கு வர இருக்கிறது? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை, தர்ணா, பண்டிகை உள்ளிட்ட நிகழ்வுகளில் தற்காலிக கொடிக்கம்புகள் நட சென்னை மாநகராட்சியிடம் அனுமதி பெற வேண்டும், கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அப்படி முன் அனுமதி பெறாமல் நடப்படக்கூடிய தற்காலிக கொடிக்கம்பங்களை எந்தவிதமான முன் அறிவிப்பும் இன்றி அகற்றப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரைகள், கருத்தரங்கங்கள், ஊர்வலம், தர்ணா, பண்டிகைகள் போன்ற சிறப்பு நிகழ்வுக்காக தற்காலிக கொடிக்கம்பங்கள் நட வேண்டுமெனில் அரசாணை எண் 629 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை குறிப்பிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சென்னை மாநகராட்சியிடம் முன் அனுமதி பெற்று தற்காலிக கொடி கம்பங்களை நட வேண்டும். அவ்வாறு முறையாக முன் அனுமதி பெறாமல் நடப்படக்கூடிய தற்காலிக கொடி கம்பங்கள் சென்னை மாநகராட்சியில எந்த விதமான முன் அறிவிப்பு இன்றி அகற்றப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ளும் பொழுதோ, பண்டிகை உள்ளிட்ட பிற நிகழ்வுகள்ல கொடி கம்பங்கள் நடும் பொழுது மாநகராட்சியிடம் கட்டாயம் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறாமல் நடக்கூடிய கொடி கம்பங்களை முன் அனுமதியின்றி மாநகராட்சி அப்புறப்படுத்தும் என்கின்ற ஒரு அறிவிப்பை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.